வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து எல்லோ கலர் ஃப்ளவர், பயல் 2 வந்து ரெட் கலர், பயல் 3 வந்து பிங்க் கலர். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டெக்லேருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும். ஸோ பயல் 1 போயிடலாம். இந்த பயல் 1 எல்லோ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஸோ இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து சிலருக்கு வந்து ஒரு ரீயூனியன் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு வர்ற விஷயம். ஸோ செகண்ட் வந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் 2 பேருக்குமே நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ புரிதல் அப்படின்றது வந்து மேம்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன தப்பு பண்ணோம், ஆல்ரெடி என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதனால் இந்த ப்ராப்ளம் ஆச்சு, லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம். அட் ப்ரெசென்ட் உங்களோட சிச்சுவேஷன் லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெருசாக தெரியலை, லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் இஷ்யூஸ் இங்கே போயிட்டுருக்கலாங்க. சிலருக்கு வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்குமே ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இங்கே இருக்குது. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பெருசாக இங்கே வந்து ஷோ பண்ணலை. இந்த கார்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னா கொஞ்சம் இன்டைரக்டாக தான் வந்திருக்கு. இங்கே எமோஷ்னலி இங்கே காமிக்கல. பட் ஆனால் எப்படி வச்சுருக்கீங்க 2 பேருக்குமே அந்த பாண்டிங் அப்படின்றது வந்து மியூச்சுவலாக எனக்கு தெரியுது. பட் 2 பேருமே ஒரு ஹைடிங் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ வெளிப்படையாக யாருமே ஃபீலிங்ஸ் அப்படின்றது ஷேர் பண்ணலை. ஸோ மனசுக்குள்ளே இருக்குது, பட் ஆனால் வெளியே காமிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. அதே மாதிரி இங்கே 2 பேருமே என்ன நினைக்கிறீங்க, இங்கே வந்து 2 எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பாண்டிங்கில். ஸோ அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும், எப்படி வந்து யார்கிட்ட வந்து இங்கே இந்த பிரச்சனைக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து சிலருக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம். அதாவது கூட இருக்கிறவங்க அவங்களால உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே டைவர்ஸ் அந்த மாதிரி பீப்புள் கூட இங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சேர்ந்து வாழணும், இந்த பர்சனோட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு தான் 2 பேருடைய தாட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே டெத், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ முன்னாடி நீங்கள் எவ்வளோ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்திருந்தாலும் இப்போ வந்து ஒரு சமரசமாக போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அந்த கஷ்டங்கள் மறந்து ஒரு புதுப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ரீயூனியன் ஆகணும், இந்த ஃபேமிலி லைஃப் வந்து பாண்டிங் வந்து கண்டினியூ பண்ணணும். ஈவன் தோ அதில் வந்து அது வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த பசங்க இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளமும் போயிட்டுருக்கு. உங்கள் கம்யூனிட்டியில் வந்து சம் இஷ்யூஸ் உங்களால் மற்றவங்க பேசுகிற மாதிரி அந்த மாதிரியும் இங்கே சிலருக்கு இருக்குது. சிலருக்கு லவ் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களை வந்து இப்போ புரிஞ்சிருக்கலாம். முன்னாடி உங்களை வந்து உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு வந்து அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ தீர்மானமாக இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய சைடில் இருந்து புரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ மற்றபடி உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஈக்குவலாக உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஆப்போசிட் பர்சனுக்கும் சரி, இங்கே வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது இங்கே இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தெரியுது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது, ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது இங்கே வேணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சமரசமாக போகணும், விட்டு கொடுத்துட்டு போகணும். என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை வந்து மறந்து
மன்னிக்கிறது கூட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. முன்னாடி நீங்கள் வந்து அதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டிருக்கலாம். ஒரு 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 சொல்யூஷன் அப்படின்ற இப்போ வந்து ஒரு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இல்லை வந்து அதில் வந்து ஒரு ஸோ ஒரு அனலைசிங் அப்படின்றது வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி புரிதல் அப்படின்றது 2 பேருக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அட் ப்ரெசென்ட் இங்கே வந்து எனர்ஜி, தாட்ஸ், ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேருடைய எனர்ஜியும் எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு குட் குவாட்ஸாக தான் எனக்கு தெரியுறாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2, இந்த பைல் 2 இந்த ரெட் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய பர்சனல் கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங். ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பிரின்சஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த முயற்சியும் எடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருது. இங்கே ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, நீங்கள் நினச்சது வேறு, நடந்தது வேறு. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அந்த பர்சன் மூலயமா. அதே மாதிரி இந்த பர்சனும் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே உங்களுடைய ஃபீல் தெரியுது. ஏன்னா வந்து இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு நீங்கள் டிசைட் பண்ணலை. இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸான ஒரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. ஒரு ஹெவினஸ் தெரியுது. அதில் வந்து நிறைய போராடி இருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ அதே தான் அந்த பர்சனுடைய அப்போசிட் சைட் கூட எனக்கு தெரியுறாங்க. இங்கே வந்து ரிலேட் வந்து ஸ்டேட்டஸ் வைஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மணி வைஸில் ஒரு வந்து இஷ்யூஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு கப்ஸ்லேயும் ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரியுறாங்க. ஓகே, உங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு ஈக்குவலாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் உங்களுக்கு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே மெஜிஷியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கருத்து அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் எனக்கு என்ன இன்னொரு விஷயம் தோணுதுன்னா, இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. உங்களுடைய லைஃப் 2 பேருக்குமே ஒரு தனித்தனியாக செப்பரேட் ஆகிருக்கும், பிரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வழி, அவங்க ஒரு வழி சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிலருக்கு இந்த எண்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆர் அதர் திங் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஹோப் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்குங்க. இங்கே ரீயூனியன் ஆகுமா அப்படின்றது தான் இங்கே வந்து மெயின் ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இங்கே இருக்குது. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அதர் ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. உங்களுடைய மனசு இல்லைனா அவங்களுடைய மனசு மாற்றிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு அதர் ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஒருத்தவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து ஒரு லெஃப்ட் சிச்சுவேஷன் தெரியுது. ஒருத்தவங்களுடைய சைடு ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது. 2 பேருக்குமே ஈக்குவலாக அந்த ஒரு எனர்ஜி இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வருது. ஸோ வேறு கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் ஸோ இங்கே 2 பேர் எனக்கு தெரியாது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது 2 எனர்ஜி வருதுங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு சிலர் இங்கே வந்து ஒரு மேரிடாக இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு
ஒரு பாண்டிங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கனெக்டிவிட்டியே எப்படி இருக்குன்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு எங்கே ஒரு ஃபேவர் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இல்லைன்னா அந்த பர்சனுக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. நியூ வே அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இனி ஸோ ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்டு 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த பர்சன் மூலயமா நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்காது, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் தோ அப்படியெல்லாம் இருந்தும் நீங்கள் இந்த கார்ட்ஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த 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 பர்சன் என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் இங்கே வந்து மெயினாக சிச்சுவேஷன் காமிச்சிருக்கு. தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கும் தெரியுது இது வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது வருது. ஓகே. ஸோ அப்படி பண்ணாலும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக ஓகே லைட் பிங்க். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து சூஸ் பண்ண உள்ள ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய பர்சன் அட் ப்ரெசண்ட் என்ன உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். தாட்ஸ் ஃபீலிங்ஸ். கார்ட்ஸ் எடுத்துடலாம். pile 1, wheel of fortune, fool, king of swords, tower, queen of wands, knight of wands, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு மிக்சட் எனர்ஜி தாங்க தெரியுது அவங்க வந்து தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி ரீச் அவுட் ஆகிறது அப்படின்ற மாதிரி தான் இங்கே அவங்களுக்கு வந்து யோசனை போயிட்டுருக்கு. பட் இங்கே தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு ஆல்ரெடி உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இங்கே டவர் சிச்சுவேஷன் நடந்திருக்கு. நீங்கள் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அதாவது சலைச்சவங்க கிடையாது. ஸோ அவங்க ஸ்வார்ட்ஸ்னால் நீங்கள் வாண்ட்ஸ் அந்த எனர்ஜி தான். வாண்ட்ஸ் ஸ்வார்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ சண்டைனா சண்டை, அன்புனா அன்பு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு கிடைக்கிது. இவங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 2 பேருக்குமே ஈகோ அப்படின்றது இருக்குது. யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு வருது, பாயிண்ட் வருது. ஸோ ஒருத்தவங்க வந்து 2 பேருக்குமே தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. யாரும் அவங்களுடைய ஒரு ப்ளஸ் மைனஸாக இருக்கட்டும் விட்டு கொடுக்குறது இல்லை. ஸோ அவங்க நினைக்கிற விஷயம் கரெக்டு, அவங்க பண்ணுற விஷயம் கரெக்டு. அதனால் வந்து யார் வந்து விட்டு கொடுத்துட்டு வரணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு சிச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து டிலே ஆனாலும் ஒரு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு. ஃபூல் அப்படின்றது வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே எனர்ஜி எப்படின்னா, ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, பேசணும்னு நினைக்கிறீங்க, இந்த பர்சன்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 2 பேருக்குமே ஒரு ஈகோ இருக்கலாம், ஒரு ப்ரௌடினஸ் இருக்கலாம், இல்லை நான் தான்
பெரியவன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கலாம். இல்லை நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது இங்கே வரலாம். ஸோ 2 பேருமே அந்த எனர்ஜி கொண்டு வர்றீங்க. ஸோ அதனால் வந்து 2 பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கண்டினியூ பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அது சமரசமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. அதனால் டிலே ஆனாலும் சரி, அதில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்தது கூட ஒரு பெருசாக கேர் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது வந்து ஒரு ஒரு மனசுலையும் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ யாராவது விட்டு கொடுத்துட்டு வந்தால் இது வந்து கண்டினியூ ஆகும் இந்த 2 பேருக்குள்ளே, உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி இங்கே இருக்குது. மற்றபடி இங்கே எமோஷ்னல் அப்படின்றது இங்கே வரல. இங்கே வந்து வெறும் வாட்ஸ் அப்படின்றதான் எனர்ஜி வருது. ஸோ ஒருத்தவங்களுடைய டிபெண்டில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. நீங்கள் அவங்களுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லைனா அவங்க உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் 2 பேருமே அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மெயினாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஹெர்மெட் அண்ட் டெவில் அப்படின்றது வந்து உங்களுடைய தனிமை அப்படின்றது வந்து நீங்கள் எவ்வளோக்கு அந்த எண்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு அந்த டெவில் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் 2 பேருக்குமே இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி இங்கே நினைக்கல அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ ஸோ இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம் என்ன வருது அப்படின்னு. இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட மிஸ்டேக்காக இருக்கட்டும், இவங்க பண்ண விஷயம் ஆல்ரெடி பண்ண இவங்களோட கேரக்டர் சொல்லலாம். இவங்க வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டெவில் ப்ளஸ் ஹெர்மெட் வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு தனிமையாக கூட இருந்துருவாங்க. பட் ஆனால் உங்களுடைய ஒரு டிபெண்டில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, இல்லை இவங்களுடைய கேரக்டர் வந்து மாற்றுறதில்ல, இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு பெருந்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அவங்களே அதை நினச்சிக்கிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. இல்லை ஏதாவது வந்து ஒரு சர்டன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெவில் வந்திருக்கு. இவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃபாக ஒரு சந்தோஷம், ஏதாவது வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காகவே ஒரு ஒரு நல்ல இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை வந்து இவங்க போதுமான அளவு இவங்களுக்கு என்ன தேவையோ இவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யாருடைய நீட்ஸ் இவங்களுக்கு வந்து தேவை கிடையாது அப்படின்ற ஒரு திங்கிங் கூட இவங்களுக்கு இருக்கலாம். ஓகே. 3 of Swords. ஸோ ஹெவியாக வந்து இங்கே வந்து என்னென்னா தெரியுதுன்னா, சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ட்ரையாங்கிள் சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து இங்கே வந்து இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து யாராவது மூலியமாக இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கும். இவங்களோட பேச்சு இவங்களுடைய ஒரு இது வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இவங்களுடைய கப்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நில் அப்படின்னு தான் சொல்லுவேன், எம்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இவங்க லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சிலருக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்குங்க. இங்கே இவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் சொல்யூஷன் கிளாரிட்டி இவங்க லைஃப்பில் வந்து உங்களுடைய இதில் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இங்கே போயிட்டுருக்கலாம். அதர் திங் இந்த பாயிண்ட்டு இங்கே வருது. ஓகே. ஸோ இந்த 3 of Swords எனக்கு பார்க்கும்போது உங்களோட சைடு தான் எனக்கு தெரியுது. நீங்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஹெவியாக எனக்கு தெரியுது. இவங்களால் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் இவங்கள நம்பி ஹெவியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே. சொல்யூஷன் கேட்கலாம் உங்களுக்காக. ஒரு கார்ட் டெத் வந்திருக்கு, ஹேங்க்டு மேன், 6 of Wands வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து
கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த பர்சன் மூலியமாக எனக்கு வாய்ப்பு வருதுங்க. ஸோ 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இவங்களோட எனர்ஜி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி இல்லை. பட் இவங்க நீங்கள் பேசினாலும் இதே மாதிரி தான் அவங்க கண்டினியூ பண்ணுங்க. கேரக்டர் மாற்றிக்க மாட்டாங்க. அதே தான் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொண்டு போங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வந்து நீங்கள் கேர் பண்ணுறதுல பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதும் பெட்டர் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.